கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியானது 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபங்களை எழுதும்போது, இந்த வார்த்தைகள் எழுதும்போது, தீமோத்தேயுவுக்கு உற்சாகம் ஊட்டும் விதமாகவும் அவருக்கு ஊக்கம் ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த காரியங்களை எழுதி கொண்டு வருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எபேசு சபையிலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. எபேசு சபையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் அவர்களுக்கென்று அவர்களுடைய விருப்பத்தின்படி உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் உபதேசங்களை போதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். சத்தியத்தின்படி நடவாமல் கள்ள உபதேசங்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் கள்ள உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதை போதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புகிறார். அதை சீர் செய்ய விரும்புகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலால் நேரடியாக சென்று அந்த எபேசு சபையிலே சரியான உபதேசத்தை போதிக்கவும், அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கவும், சரியான உபதேசத்தில் அவர்களை வழிநடத்தவும் அவரால் நேரடியாக சென்று அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். காரணம், சுவிசேஷத்தின் நிமித்தமாக பல இடங்களுக்கு அவர் செல்ல வேண்டியது இருந்தது. எனவே தீமோத்தேயுவை அங்கே பொறுப்பாக ஏற்படுத்தி இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தீமோத்தேயுவினிடத்திலே கொடுத்துவிட்டு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். தீமோத்தேயுவினிடத்திலே கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பானது மிகவும் கடினமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை சரியான உபதேசத்திலே வழிநடத்த வேண்டும் என்கிறது மிகவும் கடினமான ஒரு காரியம். சரியாக இயங்கக்கூடிய சபையை நடத்துவதே கடினமான காரியமாய் இருக்கும் பொழுது, அங்கே கள்ள உபதேசங்கள் பின்பற்றப்படுகிறது, கள்ள உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது, அவர்களுடைய விருப்பத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட அந்த காரியங்களை சீர்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் தீமோத்தேயுவால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இந்த நிலையில தீமோத்தேயுவுக்கு அதை எப்படி சரியாக செய்வது என்பதனுடைய அந்த காரியங்களை குறித்து ஒரு பயமோ ஒரு அச்சமோ ஏற்பட்டிருக்கலாம். எனவே என்ன செய்கிறார் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்? இந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமாக, ஊக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர் இந்த காரியங்களை எழுதுகிறார். அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அவருடைய உபதேசத்தை, சரியான உபதேசத்தை போதிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்போ அவர் முன்னதாக வைக்கப்பட்ட அந்த வேலை, அந்த பணியானது மிகவும் கடினமான ஒரு பணியா இருக்கிறது. இதிலே அவர் பின்வாங்கி போகாமல், அவர் பயப்படாமல், அச்சப்படாமல் மீண்டும் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை பவுல் விரும்புகிறார். அதற்காக ஊக்கப்படுத்தும் விதமாக எழுதக்கூடிய வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பவுல் எழுதுகிறார். பொதுவாக பயம் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லது அச்சம் நம்மிடத்தில் இருக்குமானால் இயல்பாக நம்மளால் செய்ய முடிந்த அந்த காரியங்களே தவறாக செய்து விடுவோம். ஒரு பதற்றம் இருக்குமானால் நம்மளால் செய்ய முடிந்த, சரியாக சீராக செய்ய முடிந்த காரியங்களையே ஒரு தவறை செய்து அந்த பதற்றத்திலே அதை தவறாக செய்து முடித்து விடுவோம். அப்போ தீமோத்தேயுவுக்கு அப்பேற்பட்ட அந்த மிக கடினமான அந்த பொறுப்பிலே பயம் இருக்குமானால், அந்த அச்சம் இருக்குமானால், அவரால் செய்ய முடிந்த அந்த சபையை சரியாக நடத்தவும், சரியான உபதேசங்களை போதித்து கண்டித்து அவர்களை சரியான வழியிலே நடத்த கூடியவராக இருப்பாரானாலும், அந்த பயம், அந்த அச்சம் இருக்கும்போது அவரால் அதை சரியாக செய்ய முடியாது. எனவே அது மட்டும் இல்லாமல் அவர் பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் அவர் பெற்றிருக்கக்கூடிய ஆவியானது பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அது அவரிடத்தில் இருக்கிறது. அதை நினைப்பூட்டும் விதமாகவும் அதை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இந்த காரியங்கள் எழுதுகிறார். இன்றைக்கும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையானது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியானது மிக கடினமானதாக இருக்கலாம். அல்லது நம்ம கடந்து போகிற ஒரு சூழ்நிலைகள், நாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் கடினமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். அதன் நிமித்தமாக நமக்கு பயமோ அச்சமோ ஏற்படும், இல்லது ஒரு விதமான அந்த பதற்றத்தோட நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவியானது பலமுள்ள ஆவியா இருக்கிறது. பலமுள்ள ஆவி இருக்கும்போது நாம் சோர்ந்து போக தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. காரணம், பலம் இருக்கும்போது நாம் எந்த காரியத்தையும் செய்துவிட முடியும். அதற்காக பயமே வராது என்று நான் சொல்லவில்லை. காரணம், பயமானது நம்மை மேற்கொள்ளாமலோ நம்முடைய விசுவாசத்தை மேற்கொள்ளாத விதத்திலோ பலமுள்ள ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு, ராஜாவினுடைய ஒரு அரண்மனை இருக்குமானால் அந்த ராஜாவை பாதுகாப்பதற்கு அந்த ராஜா அரண்மனையை சுற்றி ஒரு மதில் சுவர், ஒரு அரணை என்ன செய்வார்கள், கட்டுவார்கள். ஆனாலும் எதிரிகளே தாக்க மாட்டார்கள் என்று நம்மளால் சொல்ல முடியாது. எதிரிகள் தாக்குவார்கள், அந்த தாக்குதல் நடைபெறும். எப்பேற்பட்ட தாக்குதல் நடந்தாலும்
அந்த தாக்குதலிலே அந்த மதில் சுவர் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும் பாதுகாக்கும் விதமாக அந்த அரணானது பலமுள்ள அரணாக அவர்கள் கட்டி அதை என்ன செய்வார்கள், வைத்திருப்பார்கள். அப்போ தாக்க மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. தாக்கினாலும் அது பலமுள்ள அந்த அரணாக மதில் சுவராக இருந்து உள்ள இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போலதான் பயம் நமக்கு வரும், அச்சம் நமக்கு ஏற்படும். ஆனால் அந்த பயமோ அந்த அச்சமோ நம்மை மேற்கொள்ளாதபடியும் நம்மளுடைய விசுவாசத்தை மேற்கொள்ளாதபடியும் அது நமக்கு பலமுள்ள ஆவியை நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நாம் சரியாக அந்த விஷயத்தை செய்யும்படியான அந்த ஞானத்தை அந்த புத்தியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு தேர்வை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிரந்தர வேலை கிடைக்குமோ, அல்லது அவர்களால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலையை சரியாக செய்ய முடியுமோ முடியாதோ, அது மட்டும் இல்லாமல் பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த விதமான ஒரு பதற்றத்திலே ஒரு பயத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவியானது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அப்பேற்பட்ட அந்த காரியங்களை குறித்து பயப்பட தேவையில்லை. காரணம் தீமோத்தேயுவுக்கு அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் உற்சாகத்தோடு இருக்கும்படியாக இந்த காரியங்களை எழுதுகிறார். இன்றைக்கும் கூட நாம் சிந்திக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது இப்பேற்பட்ட அந்த காரியங்களைத்தான். நாம பயத்தின் ஊடாக கடந்து செல்லும் போது நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியானது பலமுள்ள ஆவியா இருக்கிறது, அன்புள்ள ஆவியா இருக்கிறது, தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியா இருக்குது. இப்பேற்பட்ட நாம் எந்த விஷயத்தை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிற நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து வர முடியும், எப்பேற்பட்ட காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த ஒரு சிந்தனையோடு கூட இன்றைய நாளையும் கூட தொடங்கவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.